தாவேக தலைவர் விஜயை முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் வென்றுள்ள நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத நிலையில் 2 முறை ஆளுநரை சந்தித்து தமிழக வெற்றிக் கழக விஜய் தன்னை ஆட்சி அமைக்க அழைப்பு கோருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுப்பு தெரிவிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்போது ஒரு புது குழப்பமாக விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க பொறுப்பு ஆளுநர் மறுப்பு தெரிவித்ததாக தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க தமிழக வெற்றிக் கழகத்திடம் பெரும்பான்மை இல்லை என கூறி இந்த மறுப்பு தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோமென்றால் தமிழகத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 108 இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறது. விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். அவ்வாறு பார்க்கும் பட்சத்தில் தற்போது 112 எம்எல்ஏக்களின் ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருக்கிறது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் மாளிகைக்கு நேரடியாக வருகை தந்து பொறுப்பு ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இந்த நிலையில் 2 நாட்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க அவர் கேட்டுக்கொண்டார். இன்று மீண்டும் ஆளுநர் அழைத்ததன் அடிப்படையில் மீண்டும் அமைச்சரவை பட்டியலுடன் விஜய் இன்று மக்கள் மாளிகையில் பொறுப்பு ஆளுநரை சந்தித்ததாக தகவல் என்பது வெளியாகியது. இதன் நிலையில்தான் தற்போது விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லை என கூறி இதனை தெரிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தற்போதைய சூழலில் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் அர்லேக்கர் மறுத்துவிட்டதாக தற்போது தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. பெரும்பான்மை இருக்கிறது என நிரூபித்தால் மட்டுமே விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் முடிவு செய்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மை இருக்கிறது என விஜய் நிரூபித்தால் அடுத்த நிமிடமே ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பார். அதன் அடிப்படையில் விரைவில் அந்த பதவியேற்பு விழா என்பது நடைபெறும். இந்த நிலையில்தான் விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாளை தங்களுடைய முடிவை அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில்தான் தற்போது தொடர்ச்சியாக இந்த அவசரமாக விஜய் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில்தான் தனக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோரி விஜய் 2வது முறையாக பொறுப்பு ஆளுநரை சந்தித்த நிலையில் பெரும்பான்மையை நிரூபித்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படும் என ஆளுநர் தெரிவித்ததாக தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகியுள்ளது. நந்தினி, ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்காக தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் இப்போது ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய இந்த தகவலை அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது? நிச்சயமாக ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் விசிக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கு ஆதரவு கோரி கடிதம் என்பது அனுப்பப்பட்டது. அவர்களும் விஜய்க்கு ஆதரவு தங்களுடைய கருத்துக்களை தற்போது பதிவு செய்து வருகிறார்கள். குறிப்பாக ஆளுநர் இவ்வாறு செயல்படுவது நியாயமானது அல்ல என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் அனைவரும் ஒன்றாகவே முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இது தொடர்பாக தங்களுடைய கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து நாளைய தினம் முடிவு அறிவிப்பதாக ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் நாளை பெரும்பான்மை என்பது தெரிந்துவிடும். அந்த வகையில் உடனடியாக ஆளுநர் விஜய்க்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். ஆனால் தற்போது பெரும்பான்மை இல்லை என்ற கூடிய நிலை ஏற்பட்டால் அடுத்த கட்டமாக என்ன முடிவு செய்யலாம் என்பது குறித்து பொறுப்பு ஆளுநர் முடிவு செய்வார். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் 6 மாதம் ஆளுநர் ஆட்சி நடைபெறும். அதற்கு பிறகாக அதாவது 2வது பெருங்கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படும். அந்த வகையில்தான் சட்டம் செயல்படும். இருந்த போதிலும் கூட தற்போது 112 எம்எல்ஏக்களின் ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாக 6 எம்எல்ஏக்களின் ஆதரவு மட்டுமே தேவைப்படுகிறது. எனவே விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கும் வகையில் விஜய் ஆட்சி அமைப்பதில் எந்த ஒரு சிக்கலும் நீடிக்காது. இது தொடர்பாக அவசர ஆலோசனை கூட்டங்களும் தற்போது நடைபெற்று வருகிறது. எனவே அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும், தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடுகள் எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் விஜய் ஆலோசனையும் மேற்கொண்டு வருகிறார். இருந்த போதிலும் 2வது முறையாக பொறுப்பு ஆளுநரை சந்தித்த விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க பொறுப்பு ஆளுநர் வலியுறுத்தியதாக தகவல் என்பது தற்போது வெளியாகியுள்ளது. தகவலுக்கு நன்றி நந்தினி.